ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் சுண்டல் வச்சு ஒரு புது விதமான குழம்பு தான். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம முதல்ல எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேமே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு நல்லா வந்து பட்டுன்னு பொரிஞ்ச உடனேமே நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா செவந்து வரணும். செவந்து வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நல்லா ஒரு கறிப்பூடி அளவுக்கு ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20-30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து கண்ணாடி பாத்திரத்துக்கு வந்த பிறகு நல்லா கோல்டன் கலரில் அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணுங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்த பிறகு தான் மற்றதில் மேலே ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து திரும்பி வதக்கி விடுங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து 2 கரண்டி சேர்த்துக்கணும். 2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள், 1 கரண்டி தனி மிளகாத்தூள். மஞ்சத்தூள் வேணும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஏன்னா அந்த மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிட்டு பிறகு சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுருக்கோம். அந்த நைட் ஊற வச்சு காலையில் வேக வச்சு வச்சுருக்கோம். 4 விசில் விட்டு சுண்டலை இறக்கி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் கருப்பு சன்னா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சன்னா வேணால் போட்டுக்கலாம். நீங்கள் ராஜ்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குழம்பு கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு குழம்பு இறக்கிக்கலாம். பார்த்தாலே தெரியும் கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இப்போ இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்புக்கு சைட் டிஷ் வேணும்ல, பீன்ஸ் கேரட் பொரியல் பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல கடாய் வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு இப்போ வந்து நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வதங்கினோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு மூணுத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மூணுமே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டால் போதும். பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக வெட்டி நாங்கள் கழுவி வச்சுருக்கேன். அந்த பீன்ஸ் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பீன்ஸ் கேரட்டில் தண்ணி வற்றினோடனே நம்ம தேங்காய் பூ ஆட் பண்ணி இறக்கிடலாம். இப்போ தண்ணி இன்னும் வற்றலை. உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். பீன்ஸ் கேரட்லாம் வெந்துருச்சு. ஆனால் இன்னும் தண்ணி வற்றலை. நம்ம ஹையில் வச்சு தண்ணி நல்லா வற்ற வச்சுக்கலாம். தண்ணி இப்போ நல்லா வற்றிடுச்சு. தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அரை மூடி தேங்காய் பூ எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காய் பூ வேணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் முட்டை கூட ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூவும் நல்லா எண்ணெயிலே வதங்கிடுச்சு. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தில் ஊற்றிக்கலாம். எல்லோரும் சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.